ரெண்டாவது இந்த நாய்களால் மற்ற நோய்களும் பரவுகின்றன. அதாவது இன்னைக்கு இந்த நாய்கள் யாரெல்லாம் தாக்குதுன்னா குழந்தைகளை தாக்குகின்றன, வயதுபேர்களை தாக்குகிறது, வனவிலங்குகளை சுத்தமாக காலி பண்ணிடும். அதாவது ஸ்மால் வைல்ட் லைஃப் சுத்தமாக காலி பண்ணிடுது. இந்த மாதிரி பலவிதமான உபாதைகள் நாய்களால். அந்த நாய்களும் நல்லா இருக்கானா அதுகளும் நல்லா இல்லை. அந்த நாய்களுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, நாய்களை வந்து அப்புறப்படுத்தக்கூடாது. இது 1995ல் ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கேஸ் சேம்பரில் போட்டு கேஸை விட்டு, நம்ம நாய் தொட்டி இருக்குது எங்கள் புளியந்தோப்பில், கேஸ் சேம்பரில் விட்டு நாயெல்லாம் கொண்டுடுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். இதை பண்ணக்கூடாது. இனிமேல் வந்து மனிதாபிமாக என்ன பண்ணுறோம், நாய்களை பிடித்து கருத்தடை பண்ணி விட்டுருவோம். ஸோ நாய் எல்லாத்தையும் கருத்தடை பண்ணிங்கன்னா 5 வருஷத்துல 10 வருஷத்தில் நாயின் தொகை குறைந்து விடும். ஆனால் இவங்க அந்த கருத்தடை ஒழுங்காக பண்ணல. ஏன்னா அதில் வந்து ஊழல் உள்ள வந்துருச்சு. ஸோ என்ன ஆயிடுச்சு, அதில் வந்து ஊழல் வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு நாயை எடுத்துக்கிட்டிங்கன்னா திருநாயை, அதில் வந்து கிட்டத்தட்ட 6000 முதல் 7000 ரூபாய் ஒவ்வொரு நாய் தலையிலும் பிஸ்னஸ் இருக்குது. ஓகே, அந்த நாய் உங்களை கடிச்சிருச்சு, நீங்கள் வந்து 5 டோஸ் போடணும் ரேபிஸு, 2000 ரூபா. அந்த நாய்க்கு வந்து கருத்தடை பண்ணுறாங்க, 1500 ரூபா. அந்த நாயை கணக்கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு வெளிநாட்டிலேருந்து என்ஜிஓக்களை கூப்பிட்டு வராங்க, 500 ரூபா நாய்க்கு போட்டுக்குங்க. அது தவிர வந்து நாய்க்கு ஒரு வேக்சினேஷன் போடுறேன்னு சொல்லிட்டு அது ஒரு 1000 ரூபா. இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 6000 ரூபா வந்துடும். இதுக்கு மேலே இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்னா மைக்ரோசிப் போடுறேங்கிறாங்க திருநாய்க்கு. மைக்ரோ புலிகளுக்கு போடுறீங்க, அது வந்து ஒரு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ், வனத்தில் வந்து குறைந்து கொண்டு வருகிறது. யானைக்கு போடுறீங்க, வளர்ப்பு யானைகளுக்கு, யானையை வந்து எவனும் விரோதமாக வித்துறக்கூடாதுன்னு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு அதை பண்ணுறாங்க. அது நம்புதான். தெருநாய்க்கு எதுக்கு மைக்ரோசிப் போடுறீங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு கேஸ் போட்டு நிறுத்தி வச்சுருக்கேன்.